மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு ஒரு பலனை தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். அதாவது கடுமையான முயற்சி இருக்க வேண்டும், முதல்ல அதுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். குறிப்பா சில பெரிய காரியங்களை சாதிக்கும் பொழுது அதுல போட்டிகள் என்பது நிச்சயமாக அமைந்திருக்கும். அதுபோல போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அது அந்த மாதிரியான போட்டிகளோ அந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கோ நீங்கள் திட்டம் தீட்டி செயலாற்றும் பொழுது அது நீங்கள் தீட்டியது போலவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அளவில் நீங்க எப்படி உங்களுடைய எண்ணங்களில் நீங்க செயல்பட்டீங்களோ அது போலவே பலன் தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம், நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கவனக்குறைவால் சில சின்ன ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஏற்படலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. சந்தோஷங்களும் நல்ல உறவு முறைகளும் சிறப்பாக உங்களுக்கு அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய எண்ணங்கள் மனசுல தோன்றும். சில விஷயங்கள்ல விடை கிடைக்க முடியாம இருக்கு அப்படின்ற இடத்துல கிரியேட்டிவிட்டி சொல்லுவாங்க. அதாவது புதிய கற்பனா சக்தியால் நமக்கு சில நன்மைகள் வரக்கூடிய வகையில் அமையக்கூடிய தினம். தீராத பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் நீங்க தனித்தன்மை வெளிப்படுத்துவீர்கள். சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். தன வரவும் உண்டு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மன குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களுக்கு பின்பு வெற்றிகள் ஏற்படும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம். எதிர்பாராத உதவிகள் எல்லாம் சேரும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள், அதாவது ஒரு பண்டிகை தினமோ இல்ல ஒரு திருமணம் சம்பந்தமாகவோ நிறைய ஷாப்பிங் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணணும். அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமையும். வெளியில போய் சில விஷயங்களை வாங்குவது, சில செலவுகள், அது சுப செலவுகளாக அமையும். சில நேரங்களில் சில புதிய தொழிலை தொடங்குவதற்கு, இல்ல சில நேரங்களில் ஒரு வீடோ மனையோ போய் பார்த்து வாங்குவதற்காக பார்க்க போவதற்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்க நினைத்தது போல நன்மைகள் எல்லாம் வரக்கூடிய தினமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசுல உறுதியோடு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் உங்களுக்கு தகுதிக்கு மீறி சில விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது அதுல பிரச்சனைகள்ல மாட்டிப்பீங்க. அதனால அந்த தகுதிக்கு நிர்ணயம் செய்து அதுக்கு தகுந்தாற் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து மிருகசீட புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். குடும்பத்தோட ரொம்ப ஒரு சந்தோஷமாக உங்களுடைய பொழுதை கழிப்பதற்கான ஒரு தினமாக இது அமைகிறது. நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். சில நேரங்களில் சில தொழிலில் இருக்கக்கூடிய தொய்வுகள்லாம் மறையிற மாதிரி நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள். நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். ஆக்கப்பூர்வமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வெளிவருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகும். அடுத்து சிம்மராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல், குடும்ப நண்பர்கள், உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், மனசுல நம்ம தொடர்ந்து செய்வ வேலையிலிருந்து மாறுபட்டு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ஒரு சார்ஜ் சொல்லுவாங்க, அதாவது நம்முடைய தொய்விலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணங்கள் எதுவானாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடும் உங்களுடைய செயலாற்றக்கூடிய திறன் நன்மையை பெற்றுத்தரும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினமாக இருக்கும். முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களிலும் நல்ல லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அளவில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சில புதிய விஷயங்களை எல்லாம் தொடங்குவதற்கு சிறப்பான தினம். அப்படி உங்களுடைய எண்ணங்களிலிருந்து சில முக்கியமான விஷயங்கள் சில தொடங்குவதற்கு நீங்கள் பிரயத்தனப்படும் பொழுது அது நன்றாக வளர்ச்சி அடைந்து சிறப்பான பலனை தருவது போன்ற விருட்சமாக உங்களுக்கு நன்மை செய்யும். முன்னேற்றத்துக்கான திட்டங்களை எல்லாம் வகுப்பதற்கும் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும் சிறப்பான தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தெளிவு ஏற்பட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளை எல்லாம் வென்று ஒரு நல்ல பாதையில் பயணிப்பீர்கள். நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து துலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் ஏற்படலாம். குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இல்ல நம்ம இருக்கிற ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் மாறுவதற்காக நீங்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் அப்ளை பண்றதுக்கு. அப்புறம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக சில இடங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வருவீங்க. அதனால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். மொத்தத்தில் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய அளவில் அது உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தினமாக இருக்கும். சில செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம். மனசாந்தி, சந்தோஷம், சில புதிய எண்ணங்கள், அதனால புகழ் பெறுவது போன்ற நன்மைகள் எல்லாம் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் லாபம் தரக்கூடிய தினம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதுல முக்கியமா தெய்வ நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பொருட்டு நீங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள், தெய்வ தரிசனங்கள், இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய அளவில் அமையும். உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது பெருகுவதற்கான ஒரு தன்மையும், சில நேரங்களில் என்ன முயற்சி செஞ்சாலும் பாறாங்கல்ல போல இருக்கிற சில விஷயங்கள் நகரும், அந்த தன்மையும் காண்பிக்கக்கூடிய தினமாக அமைவதால் அதிர்ஷ்டகரமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். சில நேரங்களில் மனச்சலிப்பு கூட ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணம் போல எல்லா காரியங்களும் நடக்கும். மனசுல சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
தொழில் சம்பந்தமாக நீங்க செய்யக்கூடிய சில முடிவுகள் ஒரு முறைக்கு ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. என்னன்னா இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், அந்த பாதையில் நீங்க செல்லும் பொழுது தடைகளை ஏற்படுத்தலாம், பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதாவது ஒரு ஒரு இந்த மார்க்கெட்டிங்லாம் SWOT அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டும் வாங்குது. இந்த 4 விதங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிமிஸ்ட், அதாவது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை பத்தியே நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நமக்கு சாதகம்லாம் என்னன்றதை மட்டுமே பார்த்துட்டு போவாங்க. அப்ப பாதகங்கள் நடக்கும்போது விக்கித்து நின்று விடுவார்கள். அதனால எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து செயலாற்றுவது என்பது ரொம்ப முக்கியம். அது போன்ற ஒரு முயற்சியில நீங்க ஈடுபட்டா உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பெரிய வெற்றியை தரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள், சந்தோஷங்கள் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். உங்களுடைய முயற்சிக்கும் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்ததாலும் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் நீங்க வெளிநாடு போக வேண்டும் என்று எத்தனித்து அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று ஒரு முறைக்கு இருமுறை நிதானித்து செயல்பட வேண்டும். தெய்வ நம்பிக்கை என்பது அவசியம். தெய்வ நாராயணனை வணங்கி நீங்கள் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் அதில் முழுமையான வெற்றியை காணலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாகத்தான் அமையும். எந்த ஒரு காரியத்திலும் எண்ணிய எண்ணம் போல வெற்றிகளும் சந்தோஷங்களும் தேடி வரும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் மனசுல சில குழப்பங்கள், தேவையற்ற குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனசுல தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் தியானம் வேண்டும். தியானம், இறைவனுடைய நம்பிக்கை இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் எடுக்கும் பொழுதுதான் உங்க மனசு சுத்தமாக இருக்கும். அப்பொழுதுதான் தடைகள் நீங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். தெளிவாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இருக்கும். தன லாபங்களும் உண்டு. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்பது மேம்படும். அந்த பிரிவு அந்த பிரச்சனைகள், அந்த மனசுல உள்ள அந்த நரநரப்புகள்லாம் சொல்லலாம், அதெல்லாம் விலகிடும். தொழிலே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கான நல்ல சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால இது முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சீர் செய்து சரி செய்து நன்மைகளை அடைவீர்கள். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் உங்களுக்கு அமையும்.